இந்த வீடியோல நம்ம பார்க்க போற பேஷண்டோட பேரு சுசிலா. மதுரை தான் அவங்க வயசு 64. சிவியரா பேக் பெயின், 2 கால்லையுமே அவங்களுக்கு நல்லாவே மதமதப்பு. இங்க கரெக்டா ஒரு 10 days 10th டே இந்த ரிவ்யூ எடுத்திருக்கோம். நாங்க கம்ப்ளீட்டாவே சரியாயிட்டாங்க. என் பேரு சுசிலா. முதல்ல ஒரு 15 நாளைக்கு முன்னாடி அந்த வலி வந்தது. எனக்கு திடீர்னு தான் வந்துச்சு. இந்த இடுப்போட சேர்த்து இழுத்து ஒரு கால் லெஃப்ட் கால் இழுத்து வலிச்சு வெளியே வந்துச்சு. அப்போ நான் டாக்டர்கிட்ட போனேன். அவர் எம்ஆர்ஐ எல்லாம் எடுத்து பார்த்தேன். சர்ஜரி லெவலுக்கு வந்திருக்கு உங்களுக்கு, அதனால பாத்துக்கோங்க அப்படின்னு தான் சொன்னாரு. அப்புறம் தான் இங்க வந்தேன். நான் இங்க வந்த பிறகு சரியாயிருக்கு. ஹாய், நான் டாக்டர் ஜெயச்சந்திரன், சன் ஹாஸ்பிட்டல் மதுரை. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற பேஷண்டோட பேரு சுசிலா. மதுரை தான் அவங்க வயசு 64. சிவியரா பேக் பெயின், 2 கால்லையுமே அவங்களுக்கு நல்லாவே மதமதப்பு. அதோட சேர்த்து அவங்களுக்கு கால்ல செயல்பாடு குறைய ஆரம்பிச்சு, கிட்டத்தட்ட பக்கவாதம் மாதிரி. அதாவது L4 L5 லெவல்ல டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் ஆகி ஸ்பைனல் கேனலோட டயாமீட்டர் வெறும் 6.4 mm மாற ஆரம்பிச்சிருச்சு. ஜவ்வு பிதுங்கி மொத்தமாவே கிழிஞ்சு வெளியே வந்துருச்சு. அதனால அவங்க காலோட செயல்பாடு, அதாவது பாதத்தை மேலும் கீழும் ஆட்டுறதெல்லாம் சுத்தமா குறைய ஆரம்பிச்சிருச்சு. கால் கட்ட வரல, தூக்க முடியல. இங்க வரும் பொழுது நல்லாவே ஃபுட்ராப்போட தான் அவங்க வந்தாங்க. பவருமே ரொம்ப குறைஞ்சிருச்சு. இங்க கரெக்டா ஒரு 10 days 10th டே இந்த ரிவ்யூ எடுத்திருக்கோம். நாங்க கம்ப்ளீட்டாவே சரியாயிட்டாங்க. கம்ப்ளீட் ஆனா அவங்களோட கால் கட்ட வரல இப்ப நல்லாவே மேல தூக்குறாங்க, பாதத்தை நல்லாவே மேல அசைக்கிறாங்க. பெயின் எல்லாமும் நல்லாவே குறைஞ்சிருச்சு. வீக்னஸ் எல்லாமும் ஓரளவு நல்லா சரியாயிடுச்சு. இனிமே கண்டினியூஸா நல்லா எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா இந்த பிரச்சனை சுத்தமாவே சரியாயிடும். அந்த அளவுக்கு நல்லா நார்மலாக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட ரிப்போர்ட் நான் காமிக்கிறேன் பாருங்க. எப்படி இவங்க சரியானாங்க அப்படின்றது பாக்குற ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஆச்சரியமா இருக்கும். இந்த பிரச்சனைனால கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க இந்த அளவு உள்ள ப்ராப்ளம எந்த மெடிசனும் இல்லாம, எந்த ஆபரேஷனும் இல்லாம சரி பண்ண முடியுமான்றது, இந்த மாதிரியான ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு தான் அதோட சந்தோஷம் தெரியும். உங்களுக்கு ஸ்பைன்ல ப்ராப்ளம் இருக்கா, டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இருக்கு, டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் இருக்கு, ஸ்பைனல் கேனலோட டயாமீட்டர் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு, இடுப்புல இருந்து காலுக்கு போற நரம்பு அழுத்தி பாதம் செயல்பாடே குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நிறைய பேருக்கு பெயின் வரும், எரிச்சல் வரும், மதமதப்பு வரும். ஒரு சிலருக்கு தான் ஃபுட் டிராப் ஆகும், கால் கட்ட வரல தூக்குறது கஷ்டமாக ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, உங்க ரிப்போர்ட்டை கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க. நான் பார்த்துட்டு சொல்றேன் ஆபரேஷன் பண்ணுவோமா வேண்டாமா அப்படின்ட்டு. அப்படி நீங்க ஆபரேஷனுக்கே டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா கூட ஒரு தடவை என்ன கன்சல்ட் பண்ணுங்க. நான் அசஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். முடிஞ்ச அளவு உங்களை ஆபரேஷன் இல்லாம காப்பாத்தி கொடுக்க ட்ரை பண்றோம். இது சுசிலா பேஷண்டோட எம்ஆர்ஐ ரிப்போர்ட் 26/2/2025 எடுத்திருக்காங்க. அவங்களோட ஸ்பைனல் கேனலோட டயாமீட்டர் L3 L4 வெறும் 6.8 தான் இருந்திருக்கு. L3 L4 6.8 தான் இருந்திருக்கு. L4 L5 6.2 mm தான் இருந்திருக்கு. இந்த அளவுக்கு அவங்களுக்கு பாதிப்பு இருந்திருக்கு. இது அவங்களோட இம்ப்ரெஷன். அவங்க சொன்ன ஓல்டு பிராக்சர் T11 அண்ட் L1ல அவங்களுக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு பிராக்சர் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு 10 to 25% வரைக்கும் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருந்திருக்கு. அந்த ஹைட், வெர்டிபிரல் ஹைட் ப்ராப்ளம் இருந்திருக்கு. மைல்டு அவங்களோட முதுகு லேசா வளைஞ்சிருந்தது, ஸ்கோலியோசிஸ் இருந்தது அவங்களுக்கு. அப்புறம் மெயினா ஆனுலர் டியர் வித் லெஃப்ட் பாராசென்ட்ரல் டிஸ்க் சீக்வெஸ்ட்ரேஷன் அண்ட் இன்ஃபீரியர் மைக்ரேஷன் சீன் அட் L4 L5. ஆனுலர் டியர் ஆயிருக்கு, டிஸ்க் பல்ஜ் ஆகி சீக்வெஸ்ட்ரேஷனே ஆயிருக்கு. இடது காலுக்கு போற நரம்பு அழுத்த ஆரம்பிச்சு சிவியராவே அவங்களுக்கு இடுப்புல இருந்து காலுக்கு போற நரம்பு அழுத்திக்கிட்டு இருந்தது. ஆஸ்டியோபோரோசிஸ் ஆஃப் பெல்விக் போன்ஸ், அதாவது இடுப்பு எலும்புகள் ரொம்ப ஆஸ்டியோபோரோட்டிக்கா இருந்தது, திம்பு இல்லாம இருந்தது. பிளஸ் தேய்மானம், கிரானிக் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அவங்களுக்கு SI ஜாயின்ஸ்ல, அவங்களோட சாக்ரோலியக் ஜாயின்ஸ்ல ஹிப் ஜாயின்ஸ்ல சிவியராவே ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருந்தது. அவங்களோட இந்த சீக்வெஸ்ட்ரேஷன் என்ன அப்படின்னு நம்ம பாத்துருவோம். இது நார்மலா இருக்கு. நம்ம டிஸ்க்ல ஏற்படுற பிரச்சனைகளை பத்தினது. டிஸ்க் லேசா இந்த மாதிரி ஆகிறது டீஜெனரேஷன், கொஞ்சம் பிதுங்கி இந்த அளவுக்கு வெளியில வர்றது டிஸ்க் ப்ரொலாப்ஸ். டிஸ்க் ப்ரொட்ரூஷன் அப்படிங்கிறது பிதுங்கி மொத்தமா வெளியில வர்றது. சீக்வெஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பிதுங்கி வெளியில பிரிஞ்சு தனியாவே அது போயிடுது, அந்த பீஸே தனியா போயிடுது. அந்த அளவுக்கு நமக்கு ப்ராப்ளம் வந்திருக்கு. இந்த அளவுக்கு தான் சுசிலா அம்மாவுக்கு ப்ராப்ளம் இருந்தது. சோ டிஸ்க்ல என்னென்ன ப்ராப்ளம் வரும்? டீஜெனரேஷன் வரலாம், ப்ரொலாப்ஸ் வரலாம், எக்ஸ்ட்ரூஷன் வரலாம், சீக்வெஸ்ட்ரேஷன் வரலாம். இதுல டீஜெனரேஷன் வந்தாலே நம்ம சர்ஜரின்னு சொல்றோம், ப்ரொலாப்ஸ் வந்தாலே சர்ஜரின்னு சொல்றோம். பட் ஆனா எக்ஸ்ட்ரூஷன் லெவல் மேல போயிருச்சு அப்படின்னா கண்டிப்பா சர்ஜரி தான்ற மாதிரி தான் மேக்ஸிமம் ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். பட் இந்த அளவுக்கு சீக்வெஸ்ட்ரேஷன் அளவுக்கு ப்ராப்ளம் வந்துமே அவங்கள நம்ம ஆபரேஷன் இல்லாம கம்ப்ளீட்டாவே சரி பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்களோட எம்ஆர்ஐ பிலிம் பார்ப்போம், எந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு பாருங்க. L3 L4 L4 L5 L5 S1 மொத்தமாவே டிஸ்க் வெளியில இன்ஃபீரியராகவும் இறங்கி இப்படி வெளியில இந்த அளவுக்கு போயிடுச்சு.
அதனாலதான் அவங்களுக்கு ஆபரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆபரேஷனே பண்ணாலும் பெயின் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு கம்மின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அளவு மோசமா இருந்த பேஷண்ட் இப்போ கம்ப்ளீட்டா நார்மல் ஆகி பெயின்லாம் குறைஞ்சு நல்லா நடந்து நார்மல் ஆயிட்டாங்க. தேங்க்யூ. என் பேர் சுசீலா. எனக்கு வயசு வந்து 64. நான் மதுரையில இருந்து வந்தேங்க. முதல்ல ஒரு 15 நாளைக்கு முன்னாடி அந்த வலி வந்தது. எனக்கு திடீர்னு தான் வந்துச்சு. இந்த இடுப்போட சேர்த்து இழுத்து ஒரு கால் லெஃப்ட் கால் இழுத்து வலிச்சு வெளியே இருந்துச்சு. அப்போ வந்து நான் டாக்டர்கிட்ட போனேன். ஒரு நரம்பு டாக்டர். அவர் வந்து எம்ஆர்ஐ எல்லாம் எடுத்து பார்த்து நீங்க வந்து ஃபுல் ரெஸ்ட்ல இருக்கணும் அப்படின்ட்டாரு. மருந்து மாத்திரை கொடுத்தாரு. நான் 3-4 நாள் சாப்பிட்டேன். வலி விடவே இல்லை. திருப்பி எலும்பு டாக்டர்கிட்ட போனேன். அவரும் இப்படிதான் சொன்னாரு, ஒண்ணு ட்ராக்ஷன் போடுங்க, இல்லாட்டி பிசியோ பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாரு. அவர்கிட்ட வாங்கி 3-4 நாள்ல மாத்திரை சாப்பிட்டேன். அதுவும் கேட்கல. வலியே சுத்தமா விடலை. அப்புறம் தான் இங்க வந்தேன். என் தம்பி சொல்லிதான் இங்க வந்தேன். நானே என் தம்பி இங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் பேக் பெயினுக்கு. அவன் சொன்னேன் இங்கே போக்கா நல்லா இருக்கும். அப்புறம் தான் நான் இங்கே வந்தேன். வந்ததுக்கு இப்போ 10 நாள் ஆச்சு வந்து. நான் இப்போ எவ்வளவோ பரவாயில்ல. ரொம்ப வலி நின்றுச்சு. மதப்பெல்லாம் இருந்துச்சு காலில் எனக்கு. அதெல்லாம் இப்போ விலகிருச்சு. இந்த செருப்பு வந்து பிடிக்க முடியாது கீழே போட்டு. அதெல்லாம் இப்போ நல்லா பிடிக்க வருது. பிடிச்சி நடந்து வரும். எவ்வளவோ முன்னேறி வந்துச்சு. என்னென்ன வலியெல்லாம் இருந்துச்சு உங்களுக்கு? பின்னாடி வந்து முதல்ல பின்னாடி தான் வலி வந்துச்சு. பேக் பெயின் மாதிரி வந்தது. இந்த லெஃப்ட் காலை பிடிச்சி இழுத்து உள்ளுக்குள்ளேயே அப்படியே வலி இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ பேக் பெயின் அப்போ விட்டுருச்சு. ஆனால் கால் வலி விடவே இல்லை சுத்தமாக. இங்கே வந்த பிறகு இப்போ ஒரு 10 நாள் இப்போ விட்டுருச்சு. நல்லா வலி. எக்ஸசைஸ் செய்ய சொன்னால் சரியாக வரும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இந்த எக்ஸசைஸ் தான் ஃபாலோ பண்ணணும். எக்ஸசைஸ் நல்லா செய்யணும். எலும்பு டாக்டரும் சொன்னார், சர்ஜரி லெவலுக்கு வந்திருக்கு உங்களுக்கு, அதனால பார்த்துக்கோங்க அப்படின்னு தான் சொன்னார். சர்ஜரி வேணாம், இந்த சர்ஜரி போனால் உடம்பு இதாயிருன்னு சொன்னாங்க எங்கள் வீட்டில எல்லாம். அப்புறம் தான் இங்கே வந்தேன். நான் இங்கே வந்த பிறகு சரியாயிருச்சு. இப்போ ஆபரேஷன்ல இருந்து தப்பிச்சிட்டோம்னா நம்பிக்கை வந்துருச்சா? வந்துருச்சு. நம்பிக்கை வந்துருச்சு. சரி, ஓகே. இப்போ நல்லா ஹாப்பியா இருக்கீங்கல்ல? இருக்கேன் சார். இந்த இது எக்ஸசைஸ் பண்ணணும். இனிமேல் டெய்லி 2 நேரம் எக்ஸசைஸ் பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா வரும் அப்படின்ட்டு. தசையெல்லாம் நல்லா இருக்கும். நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்பைன் ப்ராப்ளம் திருப்பி உங்களை பாதிக்கவே பாதிக்காது. ஆமா, டாக்டர் சொன்னது உண்மைதான். உங்களுக்கு எலும்புல முதுகெலும்புல ஜவ்வு விலகி காலுக்கு போற நரம்ப ரொம்ப அழுத்திக்கிட்டு இருந்துச்சு. அதனாலதான் வந்து கால் விரலே வந்து செயல்பாடே குறைய ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு மாறிடுச்சு. ஆனா வந்து இப்ப வந்து பழையபடி எல்லா பவர் வந்துருச்சு. இப்ப அந்த கால் கட்ட வரல இது பண்ணுங்க. கால் பாதத்தை தூக்குங்க, முன்ன பின்ன தூக்குங்க, இறக்குங்க. மொத்தமா பாதத்தை மேல தூக்குங்க. நல்லாவே பாதத்தை இப்படி ஆட்டுங்க. நல்லாவே வந்துருச்சு. சூப்பர். முதல்ல வந்தப்போ வந்து இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. இது ரொம்ப மதமதன் இருந்துச்சு. இப்போ வந்து அது எல்லாமே நல்லா நார்மல் ஆயிடுச்சு. நல்லா ஆயிடுச்சு. கால் விரல் எல்லாமே நல்லா நார்மல் ஆயிடுச்சு. ஓகேங்கம்மா, சரிங்கம்மா. தொடையெல்லாம் வந்து தெம்பு இல்லாம இருந்துச்சுமா வந்தப்ப, அதெல்லாம் இப்ப சரியாயிடுச்சா? இப்ப சரியாயிடுச்சு. ஓகேங்கம்மா. இது காஃப் மசில் பெயின் இருந்தது, பாயிண்டா அந்த இந்த இடத்துல வந்து அதிகமா வலி இருந்தது, அதெல்லாம் இப்ப எப்படி இருக்கு? அதெல்லாம் இல்ல, சுத்தமா இல்ல. ஓகே. நீ பெயின் எப்படி இருக்கு இப்ப? முழங்கால் வலி? முட்டுங்கால சுத்தமா இல்ல வலி. சுத்தமா இல்ல. எவ்வளவு நாளா உங்களுக்கு முழங்கால் வலி இருந்துச்சு? இப்ப இது வந்ததுல இருந்து எல்லாமே இந்த 15 நாளா தான். அதுக்கு மேல வலியே கிடையாது உங்களுக்கு? வலியே இருக்காது எனக்கு. இது வந்து கீழே விழுந்தாங்களே, அதுல லைட்டா கீழே பெண்ட் ஆயிடுச்சுட்டாங்க. அது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. 15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ 15 வருஷத்துக்கு விழுந்தது வந்து 15 வருஷம் கழிச்சு வலிச்சதுன்றீங்க. சரிங்கம்மா, சரிங்கம்மா, ஓகேங்கம்மா, பாத்துக்கோங்கம்மா. தேங்க்யூங்கம்மா.